மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பெயர்ச்சியில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வரிசையில் இப்போ மேஷ ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி பின் எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்க போகுதுங்க? ஃபினான்ஷியல் செக்டார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபினான்ஷியல் படி ஸ்டேட்டஸ் உயரப்போகுது மேஷ ராசிக்கு தான். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரிஷப ராசிக்கு ஸோ ஜாப்லேருந்து அவங்க ஒரு பிஸ்னஸ்க்கு அடிமை தொழிலேருந்து தானே நிறைய பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு ஃபேமிலியில் என்னென்ன ப்ராப்ளம் ஓடிட்டு இருந்ததோ அது இவங்களே பேசி தன் பேச்சினால் அதை வந்து கரெக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பேச்சில் கடகராசி வந்து சிம்மராசி நேயர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சைடு ரொம்ப நல்லா இருக்கு. சர்ப்ரைஸாக அவங்களுக்கு கிஃப்ட்ஸு, சர்ப்ரைஸாக அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸு, சர்ப்ரைஸாக நல்ல சந்தோஷமான விஷயங்கள் காத்துட்ருக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன ஆசையிலேருந்து பெரிய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் தன்னாலேயும் அது ஜெயிக்க முடியும். தன்னுடைய லைஃப் பார்ட்னரும் கை கோத்து அதை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது கன்னியாராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு தந்தையினுடைய கடனை கூட இவங்க கட்டி முடிப்பாங்க தானே முன்னுக்கு வந்து. விருச்சிக ராசி நேயர்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து தனுசு ராசி நேயர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அவங்க உங்க ஃபீல்டில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபு போகக்கூடியதாக இருக்கு. மகர ராசி நேயர்களுக்கு இப்போ வந்து ஒர்க் ரொம்ப சூப்பராக அமையும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு அவங்க மூவ் பண்ணுவாங்க. கும்பராசி நேயர்களுக்கு எது நம்ம கையில் எடுத்துக்கணும், வரலனாலும் கவலைப்படக்கூடாது, அதையும் நான் செய்வேண்டாம் அப்படின்னு பல விஷயங்கள் மெச்சூரிட்டி லெவலில் தட்டி எடுத்துரும். மீனராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் என்ன நல்ல விஷயம் நடக்கும்? மீன ராசிக்கு வந்து விரயமானாலும் பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பெயர்ச்சியில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வரிசையில் இப்போ மேஷ ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி பின் எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்க போகுதுங்க? 2025 சனி பேச்சு வந்து மேஷத்தை பார்த்து நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய நன்மைகள் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய கடன் முழுக்க வந்து அதையும், அதே மாதிரி பெரிய கடன் அப்பா வாங்கியிருக்காங்க தாத்தா காலத்துலேருந்தே அப்படிலாம் இருக்கு இல்லையா, அது கூட ஃபவுண்டேஷனாவது கண்டிப்பாக அமையும். அவங்க திசாபுத்தி நல்லா இல்லைன்னா கூட அங்கே ஃபவுண்டேஷன் அமைஞ்சு அந்த ஃபவுண்டேஷன் மூலிமா எல்லா நெகட்டிவிட்டியும் போய் கடன் சம்மந்தமாக வெளியில் வந்துடுவாங்க. ஃபினான்ஷியல் செக்டார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபினான்ஷியல் படி ஸ்டேட்டஸ் உயரப்போகுது மேஷ ராசிக்கு தான். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டே இருக்காங்க, முடியவே இல்லை அப்படின்றது எல்லாமே வந்து கோர்ட்டு கேஸு தன் வழியாகவே வந்து தானாகவே முடியும், இவங்களுக்கு சாதகமாகவும் முடியும். அப்படி இல்லைன்னா யார் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாமே தானாகவே வந்து இதை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது எதிரிகள் எல்லாம் ஓடியே போயிடுவாங்க. ஸோ இவ்வளோ சூப்பரான விஷயங்கள் மேஷராசிக்கு இருக்கு. ரிஷப ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி என்னெல்லாம் நன்மைகளை தரப்போகுது? ரிஷப ராசி அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ராக்ல இருக்காங்க. மெயின் பாயிண்ட் வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, என்ன தொழில், என்ன ஜாப், என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் பண்ண போறாங்க. நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய பேசிக் வந்து அவங்க தொழிலதிபராக இருக்கணும்னு இருக்கும். ஆனால் அதுவே அவங்களுக்கு புரியாம ஜாபுக்கு போயிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ ஜாப்லேருந்து அவங்க ஒரு பிஸ்னஸ்க்கு அடிமை தொழிலேருந்து தானே நிறைய பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஏன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் வந்து தப்பாக பண்ணியிருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கரெக்டான ஒரு வழிக்கு எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக அப்லிஃப்ட்மெண்ட் இன் நியூ டெக்னிக் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்னெல்லாம் யோகமான விஷயங்களை தரப்போகுதுங்க? மிதுன ராசிக்கு வந்து ரொம்ப முக்கியமாக அவங்க ஃபேமிலியில் என்னென்ன ப்ராப்ளம் ஓடிட்டு இருந்ததோ அது இவங்களே பேசி தன் பேச்சினால் அதை வந்து கரெக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீ இப்படி பேசினதுனால தான்ப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனை முடிஞ்சிச்சு, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு. அதே மாதிரி பூர்வீக சொத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் இவங்க போய் பேசி, அது மேபி ஒரு அங்காளி பங்காளி சண்டையாக கூட இருக்கலாம், ஒரு 4-5 அண்ணன் தம்பிகள் சேர்ந்து அது பிரச்சனையை முடியாமல் இருக்கலாம். இவங்க போய் பேசி நடுவில் இருந்து அதை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதுக்காக இவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து கவனிக்கவும் படும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 பேர் இருக்காங்கன்னா 6 பங்காக போடலாம், 2 பங்கு இவருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய ஹெல்த் செக்டார்லேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ ஏற்படுது.
கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பெண் எந்தெந்த விஷயங்கள யோகமா அமையுங்க? இந்த சனி பயிற்சியில கடகராசி வந்து அனைத்து பிரச்சனையிலுமே வெளியில வரப்போறாங்க. நெறைய கடகராசி வந்து தான் கஷ்டப்பட்டத விட தன்னுடைய ஹஸ்பண்ட், லைஃப் பார்ட்னர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய இவங்களுடைய கடகராசி தன்னையே மறந்து என்ன பண்றதுன்னு தெரியாத நிலையில இருந்து, இன்னைக்கு அவ்ளோ ஷார்ப்பா ஆக்ட் பண்ணி, வின்னிங் சீக்ரெட் அப்படின்றத உங்க பிரெயினுக்கு எங்கேருந்து தான் தோணுமோ, அத்தன விஷயத்தையும் வின் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு கடகராசிக்காரங்க வரப்போறாங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எந்தெந்த விஷயங்கள்ல பாசிட்டிவா குடுக்க போதுங்க? சிம்ம ராசின்னு எடுக்கும்போது அவங்களுக்கு 8ஆம் வீட்ல சனி. 8 அப்டின்னாலே எல்லாருக்குமே பயம். ஆனா, இந்த சிம்மத்துக்கு இப்போ எப்படி இருக்க போகுது அப்டின்னா, விபரீத ராஜயோகமா இருக்க போகுது. ஸோ அவ்வளவு நல்ல விஷயங்கள் சிம்ம ராசி பார்க்க போகுதுன்றத மட்டும் இல்லாம, இன்வெஸ்ட்மென்ட் சைடு ரொம்ப நல்லா இருக்கு. சர்ப்ரைஸா அவங்களுக்கு கிஃப்ட்ஸு, சர்ப்ரைஸா அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸு. டேய் நமக்கு கூட இவ்ளோ சூப்பரா நடக்குமா? அப்டின்ற பிசினஸ் அபிவிருத்தி எல்லாம் சர்ப்ரைஸா நல்ல சந்தோஷமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பெண் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போதுங்க? கன்னி ராசிக்கு 7ல சனி அப்டின்னா கண்டக சனின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, அந்த 7ஆம் வீட்டு சனி கூட குருனுடைய சனியா இருக்கிறதுனால, இவங்களுக்கு வந்து எதெல்லாம் அனுபவிக்கணும்னு நெனச்சிருப்பாங்கல்ல. நான் ஒரு வீடு வாங்கணும், நான் ஒரு வண்டி வாங்கணும், நான் இப்டி பண்ணணும், ஏன் நான் இந்த பிராண்ட் ஷர்ட் போடணும் அப்டின்ற ஒரு சின்ன சின்ன ஆசையிலிருந்து பெரிய ஆசைகள் எதுவாக இருந்தாலும், தன்னாலயும் அது ஜெயிக்க முடியும். தன்னுடைய லைஃப் பார்ட்னரும் கைகோத்து அத வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கு கன்னியா ராசி. துலாம் ராசி நேயருக்கு இந்த சனி பெயர்ச்சி பெண் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போதுங்க? துலா ராசிக்கு வந்து 6ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வரார். பட் ஸ்டில் அவருடைய பார்வைகள் அப்படின்ற பலத்தை வச்சு பார்க்கும்போது, துலா ராசி என்ன பிரச்சனை, தீராத பிரச்சனைன்றத நீங்க துலா ராசிய கேட்டீங்கன்னா, ரொம்ப வருஷமா இதுக்கு முடிவே இல்ல, தெரியவே இல்லப்பா. அப்படியே கடப்புல போட்டோம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, தானா அதெல்லாம் வந்து முடியும். அந்த தானா முடியறது இவங்க எந்த முயற்சியும் எடுக்காமலேயே, ஆப்போசிட்ல யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களே வந்து சுமூகமா முடிச்சுக்கணும். பாயிண்ட் வந்து பிரச்சனை பண்ணி இல்ல. சுமூகமா முடிச்சுக்குவாங்க. அதே மாரி தந்தையினுடைய கடன கூட இவங்க கட்டி முடிப்பாங்க. தானே முன்னுக்கு வந்து. அதே மாரி இவங்க யார் அப்படின்றது இப்போ அவங்களுக்கு தெரியும். இவ்ளோ கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா? அப்படின்றதும் நமக்கு வந்து தெரியும். ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மென்ட் துலா ராசிக்கு பிரம்மாண்டமா இருக்கும். நெறைய துலா ராசிக்கு அப்புறமே பெரிய ஆள் ஆகுறதுக்கு உண்டான ஃபவுண்டேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த சனி பயிற்சியில அமையும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பெண் என்னென்ன நல்ல விஷயங்கள் கிடைக்குங்க? விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து, அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, நெறைய தடைன்னு இருந்தது. இப்ப அவங்களுடைய வியூகம் விருச்சிகம்னாலே சம்திங் ஸ்பெஷல். அவங்களுக்கு எப்படித்தான் தோணும்னு தெரியாது. ஸோ அந்த தோணுதல் வந்து நிறைவேறாம இருந்தது. தோணி மட்டும் இருந்தது. ஆனா நிறைவேறல. இப்போ அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து நெறைய நிறைவேறும். அப்ப நிறைவேறும்போது இழுபறியா இருந்த விஷயங்கள், வீடு கட்டிட்டே இருக்கோம் முடிக்கல. ஒரு தொழில் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கோம். செலவு மட்டும் தான் ஆயிட்டுருக்கு. ஆனா ரிசல்ட் வரல. அப்படின்ற எல்லாமே மாறி, இப்போ உங்களுக்கு ரிசல்ட்ன்றது வந்து 5 வருஷமா ஒரு விஷயம் முடியல அப்படின்னா, இப்போ ஒரு 6, 7 மாசத்திலேயே அந்த விஷயத்த முடிச்சிடுவாங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பெண் எதெல்லாம் யோகமா இருக்குங்க? தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சியில நெறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அர்த்தாஷ்டம சனி, 4 சனின்றது. ஆனா, சனி பகவான் வந்து இவங்களுடைய 6ஆம் வீட்ட பார்க்கிறார். அப்ப 6ன்னு சொல்லும்போது நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அவங்க உங்க ஃபீல்ட்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் போகக்கூடியதா இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தனியா ஆஃபீஸ் போடுவாங்கன்னு நம்ம சொல்லலாமே. அவங்க வந்து ஒரு இடத்துல ஜூனியரா வொர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா, தனியா வந்து தன்னுடைய தனித்துவம் தெரிஞ்சுட்டு, அங்க வந்து லோன் வாங்கி பண்ணுவாங்க. ஆனா, அந்த லோனையும் கட்டிட்டு அச்சீவ் பண்ணி ஒரு சந்தோஷ கடலுக்குள்ள அவங்க இருப்பாங்க. மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பெண் என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்குங்க? மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சியில சகலமும் சூப்பர் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப மினிமலா ஒரு 20% தான் வந்து அவங்க காஷனா இருக்கணும். மத்தது எல்லாமே அவங்களுக்கு ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் நெறைய பேருக்கு வேலையாட்கள் அமையல. கூட வொர்க் பண்றவங்க ஒரு சந்தோஷமா ஒரு கோஆர்டினேட் பண்ணலன்றது எல்லாமே மாறி போய், இப்போ வந்து வொர்க் ரொம்ப சூப்பரா அமையும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு அவங்க மூவ் பண்ணுவாங்க. அதே மாரி மன திருப்தி அப்படின்றது சொல்லக்கூடிய முக்கியமான ராசி மகர ராசி அன்பர்கள் தான். கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்னெல்லாம் பாசிட்டிவா இருக்க போதுங்க? கும்ப ராசிக்கு 2ஆம் வீட்ல சனி. அப்போ 2ன்னா உங்களுக்கு வந்து குடும்பம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க யாருன்ற மெச்சூரிட்டி உங்களுக்கு தெரியும். எதெல்லாமே நம்ம நம்பி பண்ணணும், எதெல்லாம் நம்பி பண்ணக்கூடாது, எது நம்ம கையில எடுத்துக்கணும், வரலனாலும் கவலைப்படக்கூடாது. அதையும் நான் செய்வேன்டா அப்படின்னு பல விஷயங்கள் மெச்சூரிட்டி லெவல்ல
தட்டி எடுத்துரும். அதே மாரி அவங்க ஹெல்த்ல நெறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஹெல்த் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டைம்க்கு அவங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருந்திருப்பாங்க. ஆனா, அந்த ட்ரீட்மெண்ட் சரியாகும், சரியாகுன்ற நம்பிக்கை. இப்ப யாரோ வந்து என்ன சொல்லுவாங்க, "நீங்க இதையும் ட்ரை பண்ணக்கூடாது." அப்படின்னு அந்த கன்சல்டிங்க்கு வெளியில உட்கார்ந்திருக்கும்போது ஒரு பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க. அத அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சி பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து அவங்களுக்கு சரியாயிடும். "அடேங்கப்பா! ஜெயிச்சிட்டோம்டாப்பா!" அப்படின்னு ஒரு பெரிய மன திருப்தி வந்து அவங்களுக்கு ஏற்படும். மீன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் என்ன நல்ல விஷயம் நடக்குங்க? மீன ராசிக்கு வந்து விரயம் ஆனாலும், இதுல வந்து ஏன்னா ஜென்ம சனி மீனத்துக்கு தான். அப்போ ஜென்மத்துல மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் மீன ராசிக்கு வரும். ஓப்பனா சொல்லணும்னா கர்மா கரையும். கர்மா வந்து கம்ப்ளீட்டா கரைஞ்சா தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்க்கு முடியும். அதே மாரி வைஃப் வந்து நெறைய விஷயங்கள் இவங்களுக்கு பாசிட்டிவா வைஃப்னா ஐ மீன் லைஃப் பார்ட்னர் பாசிட்டிவா இருக்கக்கூடிய அமைப்புகள் நெறைய இருக்கும். இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்டின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப நல்லாருக்கும். டிராவல் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு வரும். ஃபாரின் சான்ஸஸும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனா, இது எல்லாத்துலயுமே அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். திசா புத்தி பார்த்துக்கணும். பட் நன்மைகள் வந்து ரொம்ப நல்லாருக்கும். ஈவன் ஒரு 10, 15 வருஷம் கூட கழிச்சு இந்த வருஷத்த அவங்க மறக்கவே மாட்டாங்க. 12 ராசிகளுக்கும் சனி பெயர்ச்சியில என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.